பிசாசின் பிடியில கொடிய வேதனைப்படுறா. அப்போ படுறா என் பொண்ணு. ஆனா மக வேதனைப்படுறா. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் விசுவாசத்துல இருக்காங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வெளியே வர முடியாதுங்கிற சூழல் இருக்கலாம். ஆனா ஒரு நபர், என் ஆண்டவர் தேடுவது ஒரு நபர், என் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு நபர். ஒரு நபரின் விசுவாசம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் புரட்டி போட்டது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளையே? ஆமென். வீட்டிலிருந்து இயேசுவை பார்க்க கிளம்பின பொழுதே அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், பிரச்சனையோடு என் இயேசு என்னை அனுப்புவதில்லை, அதே வியாதியோடு நான் வீட்டுக்கு திரும்புவதில்லை, அதே போராட்டத்தோடு திரும்புவதில்லை. இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், இயேசு என் பிள்ளைக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் உள்ள நபர் வீட்டுக்குள்ள இருந்தா, ஆமென், ஒரு தேவனை உண்மையாய் தேடுகிற தேவ பிள்ளை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, உண்மையாய் வேதத்தை வாசிக்கிற ஒரு நபர் வீட்டுக்குள்ள இருந்தா, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஒரு நபர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற ஒரு நபர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, நான் சொல்றேன், உங்க பிரச்சனையை ஆமென் மாற்ற என் இயேசு வல்லவர். நாம் ஆராதிக்கிற இயேசு வல்லவர். விசுவாசிக்கிறவங்க அப்பா அந்த நபர் நானா இருக்கணும். ஹல்லேலூயா.